கள்ளக்குறிச்சி எஸ்விஎஸ் யோகா கல்லூரிக்கு 2008ஆம் ஆண்டே அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு விட்டதாக எம்ஜிஆர் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி தெரிவித்துள்ளார். எனினும் பல ஆண்டுகளாக அந்த கல்லூரி செயல்பட்டு வந்தது பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது. எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் துவங்கப்பட்டுள்ள கல்லூரிக்கு அனுமதி கொடுத்தது யார்? 2008ஆம் ஆண்டே அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் 7 ஆண்டுகளுக்கும் மேலாக எஸ்விஎஸ் யோகா கல்லூரி இயங்கியதற்கு யார் பொறுப்பு? யார் அனுமதியுடன் மாணவர் சேர்க்கை நடைபெற்றது என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. அதேபோல் கல்லூரியின் செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகளுக்கு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது பற்றி தெரியாமல் போனது ஏன்? கல்லூரி முறைகேடுகள் பற்றியும் கட்டண கொள்ளை குறித்தும் மாவட்ட ஆட்சியரிடம் மாணவியர் மனு கொடுத்த போது அதை அதிகாரிகள் கண்டுகொள்ளாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பப்படுகிறது. எஸ்விஎஸ் யோகா கல்லூரி தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் அனுப்பியதாக கூறப்படும் அறிக்கை மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன்? கைகள் கட்டப்பட்ட நிலையில் உடலில் காயங்களுடன் மாணவியர் மீட்கப்பட்டுள்ளது பற்றி எழுப்பப்படும் சந்தேகங்களுக்கு காவல்துறையினர் உரிய பதில் அளிக்காதது ஏன்? மாணவியர் எழுதியதாக கூறப்படும் கடிதங்களின் உண்மைத்தன்மை பற்றி எழுப்பப்படும் சந்தேகங்களுக்கு காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுந்துள்ளது. இதுபோன்று எழுப்பப்படும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடை கண்டால் மட்டுமே 3 மாணவியர் தற்கொலையில் நிலவும் மர்மங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என பல்வேறு தரப்பினரும் தெரிவித்துள்ளனர்.